புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளி பிலாங்காலை 43வது பள்ளி ஆண்டு விழாவிற்கான ஆண்டறிக்கை. அகல் விளக்குகள் அணிவகுக்க அறிவு சுடர்கள் ஒன்று கூடும் எங்கள் கலையரங்கம் இன்று பேரொளி வீசி நிற்கிறது. கல்வி எனும் பயிரை வளர்க்கும் எங்கள் பள்ளி தன் ஓராண்டு உழைப்பின் அறுவடையை கொண்டாட ஆண்டு விழா என்னும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. பொன் மாலை பொழுதின் சாட்சியாக மாணவ செல்வங்களின் உள்ள திறமைகள் மேடையேறி வண்ண கனவுகளாய் விரியும் இந்த கவின்மிகு நிகழ்வில் அலைகடலென திரண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது வெறும் காகித அறிக்கை அன்று, எங்கள் குழந்தைகளின் சாதனைகள் என்னும் வைரங்களுக்கு அணிவிக்கப்பட்ட கவிதை மாலை. 1982 உயர்நிலைப் பள்ளியாக தரமுயர்ந்த இப்பள்ளி சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பயன்தரக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கி 43வது ஆண்டில் வளர்ச்சியோடு பயணிக்கிறது. நிர்வாகம். அகில உலக கத்தோலிக்க திருச்சபையின் தூண்கள் துறவறச் சபை. அவற்றுள் பார்போற்றும் CMI துறவற சபையின் கீழ் இயங்குகிறது எம் பள்ளி. பேரருள் தந்தை ஆண்டனி இளம்தோட்டம் CMI அவர்களின் தலைமையில் கன்னியாகுமரி வட்டார மேலாளர் பேரருள் தந்தை மேத்யூ அரைக்களம் CMI அவர்களின் மேற்பார்வையில் தாளாளராக பேரருள் தந்தை ஜோசி தேவலக்கரா CMI அவர்களும் நிர்வகித்து வருகிறார்கள். CMI சபை துவங்கப்பட்டு 200 ஆண்டுகள் கடந்து கல்வி பணியிலும் ஆன்மீக பணியிலும் சமூக பணியிலும் சிறப்புடன் பயணித்து வருகிறது. எமது சபை இவ்வாண்டினை ஒருங்கிணைந்த மனித நபர்களின் உருவாக்கம் என்கிற இலக்கோடு கல்வி ஆண்டாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக அருட்தந்தை லூக்கா கொல்லம்பரம்பில் CMI அவர்களும் 13 ஆசிரியர்கள், 2 அலுவலக பணியாளர்கள், பிற பணியாளர்கள் என மொத்தம் 22 பேர் பணியாற்றி வருகிறார்கள். இக்கல்வியாண்டில் 132 மாணவர்களும் 100 மாணவியரும் என மொத்தம் 232 மாணாக்கர் பயின்று வருகிறார்கள். திட்டங்களும் செயல்பாடுகளும். ஒவ்வொரு கல்வி ஆண்டும் துவங்குவதற்கு முன்னர் அனைத்து ஆசிரியர்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டு தமிழக கல்வித்துறையின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு ஆண்டு திட்டம் தயாரிக்கப்பட்டு அவை மாத வார திட்டங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இடையிடையே தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பள்ளி பேரவை. ஒவ்வொரு திங்கள் கிழமையும் பள்ளி பேரவை நடைபெறுகிறது. இக்கல்வி ஆண்டின் முதல் பள்ளி பேரவைக்கு FCC துறவற சபையின் தக்கலை மாகாண தலைவி அருட்சகோதரி சீலியா அவர்கள் தலைமையேற்று தேசிய கொடியினை ஏற்றி வைத்து உரையாற்றினார்கள். இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமாகிய திரு R. ரசல்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள். பின்னர் இறை ஆசிரியர் பெற அருட்தந்தை ஆல்பர்ட் ஜோஸ் CMI அவர்கள் தலைமையில் வேண்டுதல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இக்கல்வி ஆண்டில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் கிரீடம் சூட்டியும் கௌரவிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற தேர்வுகளில் வகுப்பு வாரியாக முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண்கள் பெறுகின்ற மாணவர்களுக்கு பள்ளி பேரவையில் பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி சிறப்பித்து வருகிறோம். 42வது பள்ளி ஆண்டு விழா. 42வது பள்ளி ஆண்டு விழா 22/11/2024 வெள்ளிக்கிழமை நண்பகல் 1:15 மணிக்கு பள்ளி கலையரங்கில் வைத்து நடைபெற்றது. ஆசிரியை திருமதி லீலாபாய் அவர்கள் வரவேற்பு கூறிட தாளாளர் தந்தை தலைமை வகித்தார். ஆண்டறிக்கை தலைமை ஆசிரியரால் அறிமுகப்படுத்தப்பட்டு டிஜிட்டல் முறையில் வண்ண படங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி வட்டார மேலாளர் பேரருள் தந்தை மேத்யூ CMI அவர்கள் வருகிருந்து சிறப்பு சேர்த்தார்கள்.
பூட்டேற்றி கன்கார்டியா மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு ஆர் வினோபா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். காட்டாத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் திரு இசையாஸ், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு ஜான் வின்சென்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் வண்ண கலை நிகழ்ச்சிகள் பிரமிப்பூட்டும் வகையில் குதூகலத்துடன் இருந்தது. திரளான பெற்றோர்கள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். கடந்த கல்வியாண்டில் கலை, இலக்கியம், விளையாட்டு, கல்வித்திறன் மற்றும் பிற துறைகளில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு விருந்தினர்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழா நிகழ்ச்சிகளை பள்ளி மாணவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். மாலை 6 மணி அளவில் மாணவன் ஷெர்லின் ரிச்சோ, மாணவி நிவேதா ஆகியோர் நன்றி கூற நாட்டுப்பண்ணுடன் விழா முடிவுற்றது. விளையாட்டு விழா. விளையாட்டு தின விழா 21/2/2025 அன்று நடைபெற்றது. இச்சிறப்பு மிக்க நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்தவ உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் என் பிரைட் செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அருட் சகோதரி ஆன்சி அவர்களும், கைசாலவிளை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி மரிய பேபி அவர்களும், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு ஜான் வின்சென்ட் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாணவர்களின் அணிநடை மூலம் விழா விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி விளையாட்டு தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இறுதியில் உடற்கல்வி ஆசிரியர் திரு திஃபோர்சியஸ் அவர்கள் நன்றி கூற 4:30 மணிக்கு விழா முடிவுற்றது. விளையாட்டுத் துறையில் மாணவர்களின் சாதனைகள். பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்பட்ட எரிபந்து போட்டியில் 14 மற்றும் 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் எமது பள்ளி அணி வட்டார மற்றும் மாவட்ட அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று மாநில அளவிற்கு தகுதி பெற்றார்கள். கேரம் போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார்கள். நீளம் தாண்டுதல் போட்டியில் வட்டார அளவில் முதல் பரிசும், ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் 3வது பரிசும் பெற்றார்கள். இவ்வெற்றிகளுக்கு காரணமாக இருந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடைகால சிறப்பு பயிற்சி. எரிபந்து, ஜிம்னாஸ்டிக், வில்வித்தை ஆகியவற்றுக்கான கோடைகால சிறப்பு பயிற்சி 28/4/2025 முதல் 7/5/2025 வரை நடைபெற்றது. பயிற்சியாளர்களாக திரு ஜனார்த்தனன் மற்றும் சிரஞ்சீவி அவர்கள் செயல்பட்டனர். கல்வி புறச் செயல்பாடுகள். பல் துறைகளிலும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த கராத்தே, டேக்வோண்டோ, சிலம்பம், நடனம், இசை, குத்துச்சண்டை, வில்வித்தை மற்றும் ஜிம்னாஸ்டிக் போன்ற கல்வி கூடுதல் சிறப்பு வகுப்புகள் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெற்று வருகிறது. கராத்தே மற்றும் டேக்வோண்டோ பயிற்சியாளராக திரு ஜஸ்டின் ஆலிவர் மற்றும் திரு எட்வர்ட் ஸ்மித் ஆகியோர் செயல்பட்டு வருகிறார்கள். இக்கல்வியாண்டில் டேக்வோண்டோ போட்டியில் மாவட்ட அளவில் மாணவர்கள் டாஃபின் மேக்டோ, அடின் சனுஸ்கா, கிப்லின் ஷெல்டோ, ஆகாஷ், ரசீத், ஆஷ்மி, அர்ஷியா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிலம்பம். சிலம்ப பயிற்சியாளர்களாக திருமதி ஸ்டெர்லிங் மற்றும் காட்வின் ஜோஸ் செயல்பட்டு வருகிறார்கள். பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்பட்ட சிலம்ப போட்டிகளில் மாநில அளவில் என்ஆர் அக்ஷயா, கிரேசிலின் ஜெசூரா, பியு ஜெஸ்லின் ஆகியோரும், மாவட்ட அளவில் அபியா, ஸ்ரீதர்ஷன், நிகில் ஜான், ஸ்ரீராம், நிவேதா ஆகியோரும், வட்டார அளவில் அஸ்வதி, ரெக்ஷிகா, கெல்வின் ஆல்ஃபிரட், தர்ஷியா, அபிநயா ஆகியோரும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றார்கள். குத்துச்சண்டை. குத்துச்சண்டை பயிற்சியாளராக திரு ஜஸ்டின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் மெர்ஜின் ஷைனோ, ஜெர்ஷித் ஆகியோரும், மாவட்ட அளவில் பிரதீஷ், ஆல்ட்ரின், அர்ஷின், அபினேஷ், அஜய், ஜெஃப்ரின், அஜீஸ்
ஆகிய மாணவர்களும் கலந்து கொண்டு பரிசினை பெற்றனர். வில்வித்தை பயிற்சியாளராக ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் திரு ஜனார்த்தனன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் அர்ஷல் ஜோ, நிகில் ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜிம்னாஸ்டிக் பயிற்சியாளராக திரு திஃபோர்சியஸ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். மாநில அளவில் நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் போட்டியில் மாணவர்கள் அர்ஷின், நிகில் ஜான், அனிஷ்கா ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பெல்ஜிங், ரிஜோ, ஜான் ஷாலோம், சாமுவேல் ஃபெபின் ஆகியோர் கலந்து கொண்டனர். இசை மற்றும் வாய்ப்பாட்டு பயிற்சியாளராக திருமதி மேபல் அவர்களும் நடன பயிற்சியாளராக திருமதி சந்தியா அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள். இவ்வாறு பல்வேறு தளங்களில் எம் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து வருகிறார்கள். இதற்கு காரணமான அனைத்து ECA பயிற்சியாளர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சிகள். ஆசிரியர்களின் திறன்களை மேம்படுத்தி அதன் வழி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வலு சேர்த்திட ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் பள்ளி கல்வித்துறையாலும் பள்ளி நிர்வாகத்தாலும் நடத்தப்பட்டு வருகிறது. இக்கல்வியாண்டில் 7/6/2025 அன்று பேரருட்தந்தை மேத்யூ அரைக்களம் CMI அவர்களால் How to Deal with 21st Century Students என்கிற தலைப்பில் புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. மேலும் கால சூழலுக்கு ஏற்ப ஸ்மார்ட் போர்ட் கற்பித்தல் திறனை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு அடிக்கடி கணினி பயிற்சிகள் மற்றும் AI பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பெற்றோர் ஆசிரியர் கழகம். ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் முதல் மற்றும் 3ஆம் பருவங்களில் ஆண்டுக்கு 2 முறை பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பு நடைபெறுகிறது. வகுப்பு வாரியாகவும் பள்ளி வாரியாகவும் வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலம் அனைத்து தகவல்களும் பெற்றோர் அறிந்து கொள்ளும் வண்ணம் பகிரப்படுகிறது. பிறந்த நாள் காணும் மாணவர்களுக்கு வாழ்த்துச் செய்தி பள்ளி சார்பாக வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டு கௌரவிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக திரு ஜான் வின்சென்ட் அவர்களும் துணைத் தலைவராக திரு ஜெகதீசன் அவர்களும் செயற்குழு உறுப்பினர்களாக 13 பெற்றோர்களும் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். போட்டித் தேர்வுகள். மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் உதவித்தொகைக்கான NMMS ட்ரஸ்ட் ஆகிய தேர்வுகளுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அறிவியல் கண்காட்சி 22/8/2025 அன்று நடைபெற்றது. பெரும்பாலான மாணவர்கள் பங்கேற்று தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். சிறந்த அறிவியல் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் எம்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு வகுப்புகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காட்டினை அதிகரிக்கவும் மொத்த மதிப்பெண் தரத்தினை மேம்படுத்தவும் பெற்றோரின் ஒப்புதலுடன் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரையிலும் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது. இதற்கு ஆரோக்கியமான ஒத்துழைப்பு நல்கி வரும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஜெர்ஷியா 463 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும் ரெஞ்ச்னி 459 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவி அஸ்வதி மற்றும் மாணவன் அஜய்சின் இருவரும் 437 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றனர். விழாக்கள். நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சார மரபினை மாணவர்களிடம் வளர்த்தெடுக்கும் விதமாக அனைத்து விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல், ஓணம், கிறிஸ்துமஸ், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம் என
அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழா சார்ந்து போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இலக்கிய மன்ற துவக்க விழாவும் கல்வி வளர்ச்சி நாள் விழாவும் இணைந்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு மணிவண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாணவர்களின் வண்ண கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ஃபேர்வெல் அண்ட் பிளஸ்ஸிங் டே. ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதச் சொல்லும் மாணவர்களுக்கு வேண்டுதல் திருப்பலி, ஆசிரியர்களின் ஆசீர் மற்றும் பிரியாவிடை நிகழ்வுகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் தேர்வு எழுத தயாரிக்கப்படுகிறார்கள். கல்வி சுற்றுலா. கற்றல் வெறும் வகுப்பறையோடு நின்று விடாமல் களச்சூழல்களையும் நேரடி அனுபவத்தையும் மாணவர்கள் பெறும் பொருட்டு 1 நாள் மற்றும் 3 நாள் சுற்றுலா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஊட்டி, மலம்புழா அணை, கொச்சி துறைமுகம், மெட்ரோ ரயில் பயணம் மற்றும் இது சார்ந்த இடங்களுக்கு மாணவர்கள் சென்று வந்தனர். பள்ளி நூலகம். மாணவர்களின் வாசித்தல் திறனை ஊக்குவிக்கும் வண்ணம் நூலகம் செயல்பட்டு வருகிறது. தினசரி செய்தித்தாள்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாங்கப்பட்டு மாணவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். வாரம் ஒரு பாடவேளை நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்டு ஆசிரியர்கள் மேற்பார்வையில் மாணவர்கள் புத்தகங்களை வாசித்து குறிப்பெடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள். மன்ற செயல்பாடுகள். எமது பள்ளியில் தமிழ் சிறார் திரைப்பட மன்றம் ஆசிரியை அனுஷ்ரா அவர்களாலும், ஆங்கில மன்றம் ஆசிரியை ஜான்ஸ்லின் நீமா அவர்களாலும், கணித மன்றம் ஆசிரியை மேரி பெர்னாந்தா அவர்களாலும், அறிவியல் வானவில் மன்றம் ஆசிரியை செல்விகலா அவர்களாலும், சமூக அறிவியல் மன்றம் ஆசிரியை ரமணி அவர்களாலும், குடிமக்கள் மற்றும் நுகர்வோர் மன்றம் ஆசிரியர் ஜான் பெனட் அவர்களாலும், தொல்லியல் மற்றும் வாக்காளர் மன்றம் ஆசிரியை திருமதி ஷீனா அவர்களாலும், வினாடி வினா மன்றம் ஆசிரியை ஜின்சி அவர்களாலும் வழிநடத்தப்பட்டு வருகிறது. இயக்கங்களின் செயல்பாடுகள். இளம் செஞ்சிலுவை சங்கம், சுற்றுச்சூழல் மற்றும் பசுமைப்படை ஆகியவை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சாரண சாரணியர் இயக்கமும் நடைபெற்று வருகிறது. கலை போட்டிகள். பள்ளி ஆண்டு விழாவை முன்னிட்டு நடனம், பாடல், பேச்சு, அகராதி திறனறிதல், மாறுவேடம், கழிவுகளில் ஓர் கலைநயம், ஓவியம் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு 1 மற்றும் 2ஆம் இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மருத்துவ முகாம். எமது பள்ளியில் பல்வேறு வகையான மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. சிறப்பு நிகழ்வாக 11/5/2025 அன்று முன்னாள் மாணவர்களின் முன்னெடுப்பில் நாகர்கோவில் கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பணி நிறைவு பாராட்டு விழா. 1994ஆம் ஆண்டு இப்பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியையாக பணி நியமனம் செய்யப்பட்டு 31 ஆண்டுகள் இப்பள்ளியில் சிறப்பாக பணியாற்றிய திருமதி மேரி ஜெனட் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அனைவராலும் வாழ்த்துக்களும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். வாகன வசதி. பள்ளிக்கு சொந்தமாக ஒரு வாகனமும் வெளியிலிருந்து இன்னொரு வாகனமும் தற்போது செயல்பட்டு வருகிறது. இதனால் 150 மாணவ மாணவிகள் மிக குறைந்த கட்டணத்தில் பயன்பெற்று வருகின்றனர். சிறப்பு கட்டிடப் பணி. எமது பள்ளியின் கனவு திட்டங்களில் ஒன்றான புனித சாவரா அரங்கம் 2021ஆம் ஆண்டு துவங்க திட்டமிட்டு சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது மீண்டும் புத்துயிர் பெற்று சுமார் 15 லட்சம் செலவில் செயல்படுத்தப்பட்டது. இக்கட்டுமான பணிக்கு பொறுப்பு வகித்த அருட்தந்தை ஆல்பர்ட் ஜோஸ் CMI அவர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர் திரு திஃபோர்சியஸ் அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இக்கட்டிட பணிக்காக நன்கொடை வழங்கிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடை விபரம். திருவனந்தபுரம் CMI புரொவின்ஷியல் ஹவுஸ் சார்பில் ரூபாய் 3 லட்சம்,
திருவனந்தபுரம் கிரைஸ்ட் ஹால் மோனாஸ்ட்ரி சார்பில் ரூபாய் 2,60,062. பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள் உட்பட ரூபாய் 3,32,204. பள்ளி முன்னாள் ஆசிரியர்கள் சார்பில் ரூபாய் 83,000. பிளாங்காலை புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சார்பில் ரூபாய் 2,95,000. பிளாங்காலை புனித குழந்தை தெரசாள் பங்கு சார்பில் ரூபாய் 1,00,000. பிளாங்காலை பள்ளி கணக்கிலிருந்து ரூபாய் 1,00,000. களியல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் ரூபாய் 1,26,500. நெட்டா புனித தாமஸ் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் ரூபாய் 22,500. கிரைஸ்ட் நகர் பப்ளிக் ஸ்கூல் மற்றும் துறவற சபை சார்பில் ரூபாய் 20,000 நன்கொடையாக பெறப்பட்டது. கல்விக்காக கடன் கொடுப்பது கடவுளுக்கு கடன் கொடுப்பது போன்று இக்கட்டிட பணிக்காக உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு முறை கூட நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். பிற நன்கொடைகளும் நன்றிகளும். இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களாக பணியாற்றிய FC தர்மநாயகம், திரு செல்வின் அப்பல்லோஸ், செலின் மேரி, மரியநேசம்மாள், செல்வின் ராஜ், சுசீலாபாய் ஆகியோர் நன்கொடையாக வழங்கிய ரூபாய் மொத்தம் 1,500,000 வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து அதன் மூலம் வரும் வட்டி தொகையினை மாணவர்களுக்கு பரிசு வழங்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது பணியாற்றி வருகின்ற தொடக்க மற்றும் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்கள் தங்கள் மாத ஊதியத்தில் 3%, அலுவலக பணியாளர்கள் தங்கள் மாத ஊதியத்தில் 1.5% பள்ளி வளர்ச்சிக்காக கொடுத்து வருகிறார்கள். இதன் ஆண்டு சராசரி தொகை ரூபாய் 6,00,000 ஆகும். இவர்களின் பங்களிப்பிற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இவ்வறிக்கையில் பட்டியலிடப்படாத பல்வேறு கற்றல் மற்றும் கற்பித்தல் சார்ந்த பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் சேவை மனப்பான்மையோடு எம் பள்ளி செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இவன் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை லூக்கா கொல்லம்பரம்பில் CMI.